வணக்க மக்களே. நம்ம கார்த்திக் கதையில பிப்ரவரி 12 என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பத்தி தாங்க இந்த வீடியோல இப்ப நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றது தான் எங்களுக்கு அடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை பாருங்க. என்ன நடக்குது அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, நம்ம ஹீரோ இருக்காருல்ல, அந்த ஃபங்க்ஷனை ரொம்ப சிறப்பா நடத்தி முடிக்கிறாரு. அப்போ வில்லி மாடியில நின்னுகிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோ நேரா வில்லி கிட்ட போயிட்டு, என்னாச்சு, ஏதோ அதி தீவிரமா யோசனை பண்ணிக்கிட்டு இருக்க மாதிரி தெரியுது, என்கிட்ட சவால் விட்டது ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்க, அப்ப வில்லி சொல்றாங்க, இங்க பாருடா, நீ சொன்ன மாதிரியெல்லாம் அங்க வந்து விளக்கு போடுவேன் அப்படின்னு நீ நினைக்காத. அப்ப ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்க, என்கிட்ட நீங்க சவால் விட்டீங்கல்ல, ஒரு வேளை அந்த ஃபங்க்ஷனுக்கு அக்கா வந்து திறப்பு விழா நடத்தல அப்படின்னா இந்த வீட்டை விட்டு நீ போகணும். அப்படி ஃபங்க்ஷனுக்கு அத்தை வந்துட்டாங்க அப்படின்னா நீங்க அங்க சுத்தம் பண்ணணும். இதானே நமக்குள்ள நடந்த டீல். அந்த டீல் மறந்துட்டு இப்ப பேசுறீங்களா? இதை கேட்டதும் அந்த வில்லி சொல்றாங்க, இங்க பாரு, நீ சொல்ற அப்படிங்கறதுக்காக நான் வரமாட்டேன். நான் போய் அக்கா காரிக்கிட்ட இப்பவே சொல்றேன். அப்ப ஹீரோ சொல்றாரு, அத்தை ரொம்ப முக்கியமான மீட்டிங்காக அமைச்சரை சந்திக்கிறதுக்காக காலையிலே போயிட்டாங்க. அவங்க மறுபடி வீட்டுக்கு வரதுக்கு ஒரு வாரம் ஆகும். நீங்க போன் பண்ணாலும் அவங்க எடுக்க மாட்டாங்க. உங்ககிட்ட இந்த விஷயத்த சொல்லலையா? இது கேட்டதும் வில்லிக்கு செம்ம ஷாக் ஆகுது. என்னது, அக்கா கறி இல்லையா? அப்ப ஹீரோ சொல்றாரு, ஆமா, அத்தை இல்ல, உங்களுக்கு தெரியாது போல அப்படின்னு. இதை கேட்டதும் அந்த வில்லிக்கு செம்ம ஷாக் ஆகுது. அப்ப ஹீரோ சொல்றாரு, சரி, என்ன பாத்துக்கிட்டு இருக்கீங்க? நேத்து ஃபங்க்ஷன் வச்சோம். அம்மாவோட அந்த சிலை பக்கத்துல நிறைய குப்பை கிடக்கு. அதை போய் சுத்தம் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். எப்ப கிளம்புறீங்க அப்படின்னு சொன்னதும் வில்லி சொல்றாங்க, டேய், நீ பண்றது ஓவரா இருக்கு அப்படின்ட்டு வீட்டுக்குள்ள ரேவதி, மாமா, எல்லாரும் எங்க இருக்கீங்க, வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட, அப்ப எல்லாரும் வராங்க. மயிலும் அந்த இடத்துக்கு வராரு. வந்ததும் ஈஸ்வரி அக்கா எங்க அப்படின்னு கேக்குறாங்க. ராஜா சொல்றாரு, ஏன் உன்கிட்ட சொல்லிட்டு போலையா? ஈஸ்வரி ரொம்ப முக்கியமான மீட்டிங்காக அமைச்சரை சந்திக்கிறதுக்கு போயிட்டா. அவ திரும்பி வரத்துக்கு ஒரு வாரம் ஆகுமோ 2 வாரம் ஆகுமோ தெரியாது. நீ இந்த வீட்டுல இருந்து பொறுப்புகளை பாத்துக்க சொல்லிட்டு அவ போயிருக்கா. இது கேட்டதும் வில்லி சொல்றாங்க, அக்கா எப்பவும் என்கிட்ட சொல்லிட்டு தானே போவா, அக்கா ஏன் இந்த வாட்டி என்கிட்ட சொல்லிட்டு போகல? அதுக்கு அவர் சொல்றாரு, அது என்னமோ அது எனக்கு தெரியாது. எங்க பாரு, நீ மாப்பிள்ளை கிட்ட என்னமோ சவால் விட்டு இருந்தியாம்ல, சோ அந்த சவாலை பத்தி நாங்க இப்பதான் கேள்விப்பட்டோம். சரி, நீ எப்ப என் தங்கச்சியோட சிலைய கிளீன் பண்ண போக போற? போயிட்டு கிளீன் பண்ணிட்டு விளக்கு போடு அப்படின்னு. இதை கேட்டதும் வில்லி சொல்றாங்க, இங்க பாருங்க மாமா, நீங்க எல்லாரும் பண்றது கொஞ்சம் கூட சரியே இல்லை. நான் எதுக்கு போய் கிளீன் பண்ணணும்? இங்க பாருங்க, நான் போக மாட்டேன். இதை கேட்டதும் ராஜா சொல்றாரு, இங்க பாரு, சவால் விட்டியல்ல, மாப்பிள்ள கண்டிப்பா ஜெயிப்பாரு அப்படின்னு தெரிஞ்சும் நீ சவால் விட்டுருக்க. அப்போ நீ போக மாட்டேன்னு சொல்றது நியாயமே கிடையாது. இப்ப நீ போக போறியா, இல்ல போன வாட்டி அக்கா இருந்தப்பயே உனக்கு பேய் பிடிச்சிருக்கு அப்படின்னு நைட்டு கோவில்ல கொண்டு போய் கட்டி போட்டு அந்த அளவுக்கு உனக்கு பிரச்சனை கொடுத்தோம். இப்ப நீ போகல அப்படின்னு சொன்ன, இதை விட பெரிய பிரச்சனை வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. இதை கேட்டதும் வில்லி யோசிக்கிறாங்க. அப்ப மயிலு சொல்றாரு, என்ன சித்தி, கயிறு எடுத்துட்டு வரவா? இதை கேட்டதும் ரொம்ப ஷாக் ஆகுறாங்க வில்லி. இங்க பாரு, நான் போறேன் அப்படின்னு. அப்ப மயிலு சொல்றாரு, சரி சரி, சீக்கிரம் வாங்க அப்படின்னு நேரலா வில்லைய கார்ல ஏத்துறாங்க. வில்லி நினைக்கிறாங்க, இந்த நேரத்துல அக்கா கறி எதுக்காக என்கிட்ட சொல்லாம போனா? அவருக்கு வேற போன் அடிச்சு விஷயத்த சொல்ல முடியாதே அப்படின்னு. அப்ப மயிலு சொல்றாரு, என்ன சின்ன மாமியாரே, ஏதோ பயங்கர யோசனையில இருக்கீங்க போல. நீங்க என்ன யோசிச்சாருன்னு சரி, நீங்க அங்க வந்து கிளீன் பண்ணி தான் ஆகணும். எத்தனை தடவை உங்ககிட்ட சொன்னோம், தேவையில்லாம இந்த மாதிரி சவால் விடாதீங்க, அது உங்களுக்கு தான் பிரச்சனை அப்படின்னு பல தடவை உங்ககிட்ட வார்ன் பண்ணோம். ஆனா நீங்க கொஞ்சமாவது கேட்டீங்களா? நான் இப்படிதான் இருப்பேன், இப்படிதான் செய்வேன் அப்படின்னு ரொம்ப சவால் விட்டீங்க. இப்போ என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்களா? வாங்க அப்படின்னு காருக்குள்ள ஏத்தி நேரா அபிராமியோட சிலைக்கு கூட்டிட்டு போறாங்க. அங்க போயிட்டு சந்திராவை இறக்கி விட்டு
கையில வார்வலும் தொடப்பமும் கொடுத்து போய் கிளீன் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப சந்திரா வந்துட்டு நேரா போயிட்டு கிளீன் பண்றாங்க. எப்படி இருந்தனா இப்படி ஆக்கிட்டானே என்னைய, அக்காக்காரி மட்டும் இருந்திருந்தா இந்த பிரச்சனையே எனக்கு கிடையாது, அவ பாட்டுக்கு சொல்லாம போயிட்டாளே அப்படின்னு கிளீன் பண்றாங்க. அப்ப அந்த பக்கமா வர 2 பேரு சந்திராவை பார்த்து, என்ன மேடம் இது, நீங்க இந்த வேலைய பாத்துக்கிட்டு இருக்கீங்க? அதுவும் சரிதான், அபிராமி அம்மா ரொம்ப நல்லவங்க, பரமேஸ்வரி அம்மாவோட மக, இந்த ஊருக்கு நிறைய நல்லது பண்ணிருக்காங்க, அவங்களோட சிலைய கிளீன் பண்றது புண்ணியம்தான், பாருங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு போக, அப்ப வில்லி நினைக்கிறாங்க, ச்சே இப்படி இருக்க வேண்டிய நான் இப்படி இருக்கிறேனே அப்படின்னு. அப்ப அந்த பக்கமா அந்த வில்லன் குரூப்போட ஆட்கள் வராங்க. அவங்க சந்திரா அப்படி கிளீன் பண்ணிக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு, என்ன இது, இவங்க சிவனாண்டியோட ஒய்ஃப் தானே, இவங்க என்ன இங்க இந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க, உடனே அவர்கிட்ட விஷயத்த சொல்லணும் அப்படின்னு நேரா வீடியோ எடுக்கிறாங்க. வீடியோ எடுத்து நேரா சிவனாண்டிக்கு கால் பண்றாங்க. சிவனாண்டி கால் அட்டன் பண்ணி, சொல்லியா இந்த நேரத்துல கால் பண்ணிருக்க, என்ன வேணும் அப்படின்னு. அதுக்கு அவர் சொல்றாரு, ஐயா இங்க நடக்கிற அநியாயத்தை வந்து பாருங்களேன் அப்படின்னு. அதுக்கு அவர் கேக்குறாரு, யோ என்னையா ஆச்சு அப்படின்னு. அதுக்கு அவர் சொல்றாரு, உங்க பொண்டாட்டி இருக்காங்கல்ல, அவங்க நேத்து கூட சிலைய திறந்தாங்கல்ல, அங்க வந்து கிளீன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, வந்து பாருங்க, பார்க்கவே ரொம்ப பாவமா இருக்கு அப்படின்னு. இது கேட்டதும் சிவனாண்டிக்கு ஷாக்கு, என்னையா சொல்ற அப்படின்னு. அப்ப அவர் சொல்றாரு, ஆமா சீக்கிரம் வந்து பாருங்க அப்படின்னு. இது கேட்டதும் அவரு அங்கேருந்து வராரு. வந்து பார்த்தா சந்திரா கிளீன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவும் மயிலும் நாற்காலியில உட்காந்து போன் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப சிவனாண்டி இங்கேருந்து ஓடி வந்து, சந்திரா என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க, சந்திரா சொல்றாங்க, பாத்தீங்களா என்னோட நிலைமைய, அந்த டிரைவர் பையன் என்னை என்ன நிலைமைக்கு இப்படி ஆளாக்கிட்டான் பாத்தீங்களா, அவனை சும்மா விடக்கூடாது அப்படின்னு. அதுக்கு சிவனாண்டி சொல்றாரு, சந்திரா உன்னை இந்த நிலைமையில பாக்குறதுக்கு எனக்கு எவ்வளவு கஷ்டமா தெரியுமா இருக்கு. அதுக்கு சந்திரா சொல்றாங்க, போங்க நீங்க எப்படியாவது இந்த சிலை திறப்பு விழாவை நிறுத்திடுவீங்க அப்படின்னு நான் ரொம்ப நம்பிக்கையோட காத்துக்கிட்டு இருந்தேன். ஆனா நீங்க கடைசியில என்னை இந்த நிலைமைக்கு கொண்டுட்டு வந்துட்டீங்க. அதுக்கு அவர் சொல்றாரு, இங்க பாரு சந்திரா, இப்படி ஒரு விஷயம் நடக்கும் அப்படின்னு நானே கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை தெரியுமா. அப்படியும் நான் முயற்சி பண்ணேன், ஆபத்தான பொருளை அந்த அபிராமி சிலைக்கு பின்னாடி வச்சேன் தெரியுமா. உனக்கு போன் பண்ணி விஷயத்த சொல்றதா நினைச்சு அந்த டிரைவர் பயலுக்கே போன் பண்ணி விஷயத்த சொல்லி தொலைஞ்சிட்டேன். அவன் கரெக்டா அந்த ஆபத்தான பொருளையும் எடுத்துட்டான். இதை கேட்டதும் சந்திரா ஷாக் ஆகுறாங்க. என்னங்க சொல்றீங்க? அதுக்கு அவரு சொல்றாரு, ஆமா நானும் எப்படியாவது ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு நினைச்சுதான் முயற்சி பண்ணேன். ஆனா அந்த டிரைவர் பையன் இப்படியெல்லாம் உண்மையை கண்டுபிடிப்பான் அப்படின்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொன்னதும் வில்லி ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. இங்க பாருங்க, இப்போ எப்படிங்க இவங்கிட்ட இருந்து தப்பிக்கிறது அப்படின்னு. அதுக்கு அவரு நேரா அந்த சந்திராவை பார்த்து, அந்த டிரைவர் பையன்கிட்ட இப்போ போய் கேக்குறேன், எவ்வளவு தைரியம் இருந்தா என் பொண்டாட்டிக்கு இப்படி ஒரு வேலையை கொடுத்துருப்ப அப்படின்னு நான் போய் கேக்குறேன் அப்படின்னு அவரு நேரா சந்திரா சந்திராவுக்காக அந்த ஹீரோ கிட்ட போயிட்டு, ஏ டிரைவர் பயல என்ன காரியம் பண்ணிருக்க, என் சந்திரா இப்படி எல்லாம் வேலையே பார்த்ததில்ல தெரியுமா, நீ ஏன் இப்படி அவளை குடும்பப்படுத்துற அப்படின்னு. அதுக்கு மயிலு சொல்றாரு, இங்க பாருங்க, உங்க பொண்டாட்டி என்ன சவால் விட்டாங்களோ அதுக்கான பலனை தான் அவங்க அனுபவிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்ப எதுக்கு நீ தேவையில்லாம வந்து இடையில தலைய கொடுத்துக்கிட்டு இருக்க, கிளம்பு அப்படின்னு சொன்னதும் அப்ப சிவனாண்டி சொல்றாரு, என் பொண்டாட்டிய இந்த வேலை பார்க்க வைக்கிறீல்ல, நான் கண்டிப்பா உன்னை சும்மா விட மாட்டேன், நான் யாருன்னு காமிக்கிறேன் அப்படின்னு அவரை நேரா சந்திரா கிட்ட வந்துட்டு, சந்திரா நீ கவலைப்படாத, நான் எப்படியாவது உன்னைய இந்த இடத்துல இருந்து கூட்டிட்டு போறேன் அப்படின்னு. அப்ப சந்திரா சொல்றாங்க, சரிங்க, அக்காக்காரி வேற இந்த நேரத்துல வீட்டுல இல்ல, அவ இருந்தாலாவது நான் எப்படியாவது தப்பிச்சிருவேன், அவ இல்ல, அதனாலதான் நான் இப்படி சிக்கிட்டேன். அதுக்கு சிவனாண்டி சொல்றாரு, நீ கவலைப்படாத, அந்த டிரைவர் பயலுக்கு நான் முடிவு கட்டாம இருக்க மாட்டேன் அப்படின்னு சிவனாண்டி ஹீரோவை பார்த்து முறைச்சுக்கிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்புறாரு. அப்ப சந்திரா ரொம்ப கவலையோட அந்த இடத்தையெல்லாம் கிளீன் பண்ணிட்டு நேரா அபிராமியோட சிலை பக்கத்துல போயிட்டு விளக்கு ஏத்துறாங்க. விளக்கு ஏத்திட்டு நேரா ஹீரோ கிட்ட வந்துட்டு, இங்க பாரு, நீ சொன்ன மாதிரியே இந்த இடத்த நான் கிளீன் பண்ணி அந்த இடத்துல விளக்கு போட்டுட்டேன், போதுமா. மயில சொல்றாரு, சின்னத்த
10 நாள் இதே மாதிரி தொடர்ந்து பண்றேன் அப்படின்னு சொல்லி நீங்க வாக்கு கொடுத்துருக்கீங்க. என்ன ஒரு நாள்லயே வேலை முடிச்சிட்டுன்னு சொல்றீங்க? எப்படியும் பெரிய தவறத்துக்கு 1 வாரம் ஆகும். அந்த 1 வாரத்துக்குள்ள நீங்க இங்க வந்து கிளீன் பண்ணி தான் ஆகணும். இது கேட்டதும் சந்திரா ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. வில்லன் நேரா வீட்டுக்கு போயிட்டு முத்து கிட்ட விஷயத்த சொல்றாங்க. சித்தப்பா, அங்க என்ன அநியாயம் நடக்குது தெரியுமா? சந்திரா அந்த அபிராமியோட சிலைய சுத்தம் பண்ணி விளக்கு போட்டுக்கிட்டு இருக்கா. அவளை பார்த்தாலே எனக்கு ரொம்ப பாவமா இருக்கு. இப்படியெல்லாம் நடக்கிறதுக்கு நானும் முக்கிய காரணம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கவலையோட பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்டதும் ரொம்பவே ஷாக் ஆகுறாரு முத்து. என்ன மகனை சொல்ற? இதை கேட்டதும் சிவனாண்டி சொல்றாரு, இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த டிரைவர் பையதான். அந்த டிரைவர் பையதான் இப்படி ஒரு காரியத்தை பண்ணிக்கிட்டு இருக்கான். அவனை நான் கண்டிப்பா சும்மா விட மாட்டேன். இது கேட்டதும் அவரு சொல்றாரு, ஆமாம் அவனை சும்மா விடக்கூடாது. சந்திரா ரொம்ப பாவம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. சோ இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ மயிலு வீட்டுக்கு போனதும் சந்திரா சுத்தம் பண்ணிட்டு வீட்டுக்கு வராங்க. ஐயோ, காலு கையெல்லாம் வலி தாங்க முடியலையே அப்படின்னு. அப்ப ரேவதி நேரா அவங்க சித்திய பார்த்து, சித்தி இப்ப கூட ஒன்னும் டைம் ஆகல. இப்பவே நீங்க பண்ண தப்பு எல்லாத்தையுமே ஒத்துக்கிட்டு நீங்க பாட்டுக்கும் உங்க புருஷன் கூட போயிட்டு சந்தோஷமா வாழ்றதுக்கான வழிய பாருங்க. அதை விட்டுட்டு இங்கதான் இருந்து நான் இப்படிதான் பண்ணுவேன் அப்படின்னு நீங்க இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கு தான் பிரச்சனை. ஏன் சித்தி இப்படி பண்றீங்க? அதுக்கு அவங்க சொல்றாங்க, இங்க பாருடி, அந்த டிரைவர் பையலை வச்சுக்கிட்டு நீங்க எல்லாரும் என்னை இப்படி பழி வாங்குறீங்கல்ல. உங்களை எல்லாரையுமே சின்ன வயசுல இருந்தே தூக்கி வளர்த்தவன் நானு. ஆனா என்னைய நீங்க இப்படி வந்து டார்ச்சர் பண்றீங்கல்ல, உங்க யாரையுமே நான் சும்மா விட மாட்டேன்டி. இன்னும் கொஞ்ச நாள்ல நான் யாரு அப்படின்னு காமிக்கிறேன். இதை கேட்டதும் ஹீரோயின் சொல்றாங்க, ஏன் சித்தி கொஞ்சமாவது நீங்க திருந்தணும் அப்படின்னு நினைக்கவே மாட்டீங்களா? ஏன் தான் இப்படி அடுத்தடுத்து தப்பான முடிவு எடுத்துக்கிட்டே இருக்கீங்க சித்தி? இங்க பாருங்க, இப்பயே நீங்க திருந்துட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லது. அதை விட்டுட்டு இப்படிதான் பண்ணுவேன் அப்படின்னு நீங்க தொடர்ந்து இதே மாதிரி தேவையில்லாத விஷயங்களை பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு தான் சித்தி கெடுதி அப்படின்னு. அப்ப சந்திரா சொல்றாங்க, ஏய் போடி அப்படின்ட்டு அந்த இடத்துல இருந்து போறாங்க. அப்ப ராஜா சொல்றாரு, இங்க பாரு ரேவதி, இதெல்லாம் திருந்துற ஜென்மமே கிடையாது. எத்தனை நாள் ஆனாலும் இவ திருந்தவே மாட்டா. இங்க பாரு ரேவதி, அவகிட்ட பேசி பிரயோஜனமும் இல்ல. எப்படியாவது இவகிட்ட இருந்து நம்ம குடும்பத்தை காப்பாத்தணும். அது மட்டும்தான் நம்மளுடைய முக்கிய குறிக்கோள். இதை கேட்டதும் அவங்க சொல்றாங்க, ஆமா அதுவும் உண்மைதான். இவங்க கிட்ட இருந்து இந்த குடும்பத்தை காப்பானும், அதுதான் நம்மளுக்கு முக்கிய காரணம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ வராரு. ஹீரோ வந்துட்டு என்னாச்சு அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப ஹீரோ சொல்றாரு, இது மாதிரி அவங்க அங்க இடத்த கிளீன் பண்ணி விளக்கெல்லாம் போட்டாங்க. அந்த நேரத்துல சிவனாண்டி வந்தான். சிவனாண்டி வந்துட்டு ரொம்ப குதிச்சான். என் பொண்டாட்டிக்கு நீ எப்படி இவ்வளவு பெரிய வேலையை கொடுப்ப? யாருடா நீ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பேசினான். ஆனா அவன் பேச்சு எதையுமே நான் பெரிய விஷயமா எடுத்துக்கல. நாங்க பாட்டுக்கும் அங்க அந்த சந்திராவுக்கு வேலை கொடுத்தோம். சந்திரா வேலை பார்த்து முடிச்சுட்டு ரொம்ப சோகமா அந்த இடத்துல இருந்து போனாங்க. பார்க்கவும் ரொம்ப பாவமா தான் இருந்துச்சு. இருக்கட்டும், அவங்க வேலை பார்த்துதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்க. இன்னொரு பக்கம் ரேவதி சொல்றாங்க, என்னங்க அம்மா எப்பதான் உங்க மேல உள்ள கோவத்தை குறைக்க போறாங்களோ தெரியல. சீக்கிரம் அம்மா கிட்ட எடுத்து சொல்லி புரிய வைக்கணும். அப்ப ஹீரோ சொல்றாரு, அது எல்லாமே கூடிய சீக்கிரம் நடக்கும், நீங்க யாரும் வருத்தப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ எல்லாருக்கும் ஆறுதல் சொல்றாங்க. சோ இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த கதை பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றதுதான் எங்களுக்கு அடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை பாருங்க. ஹலோ கைஸ், நம்ம கிட்ட சூப்பரான 13 பிளாக் ஸ்க்ரன்ச்சீஸ் அவைலபிளா இருக்கு. ஒரு ஸ்க்ரன்ச்சி எவ்வளோன்னா ஜஸ்ட் 5 rupees மட்டும்தாங்க. நீங்க மொத்தமா ஆர்டர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ப்ராஃபிட் இருக்கும். இந்த 5 rupeesக்கு வாங்குற இந்த ஸ்க்ரன்ச்சீஸை நீங்க கண்டிப்பா 50 rupeesல இருந்து 20 rupees வரைக்கும் சேல் பண்ணலாம். நீங்க பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா இது உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு. டிஃப்ரெண்ட் கலர் ஆப்ஷன் கூட அவைலபிளா இருக்கு. உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலர்ல நாங்க ஸ்க்ரன்ச்சீஸ் ரெடி பண்ணி கொடுக்குறோம். உங்களுக்கு வேணும் அப்படின்னா வாட்ஸ்அப்ல சீக்கிரம் ஆர்டர் பிளேஸ் பண்ணுங்க. ஸோ வாட்ஸ்அப் நம்பர் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க்ல கொடுத்துருக்கேன். ஸோ வேணும் அப்படின்னா வாட்ஸ்அப்ல ஆர்டர் பிளேஸ் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.